நான்வெஜ்ஜே இல்லாத டைம் இந்த காளான் வச்சு மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. மஷ்ரூம் எப்படி க்ளீன் பண்ணுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், கீழே கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிவிடுங்க. நான் 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய், ஹோல் ஸ்பைசஸ், முந்திரி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு 4 வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 மசாலா தான், தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 4 தக்காளி, அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினா, தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும். இப்போ இந்த டைமில் நீங்கள் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினா போதும். வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஸோ அந்த மாதிரி நான் 2 கிளாஸ்க்கு 4 கிளாஸ் அரிசி தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா லெமனும் புழிஞ்சு எடுத்துக்கோங்க, ஆஃப் லெமன். நான் 2 கிளாஸ் அரிசியை ஊற வச்சு இதில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2 விசில் வைங்க. 2 விசில் வச்சு அதுக்கப்புறம் ப்ரெஷர் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் நார்மல் ரைஸில் தான் செஞ்சுருக்கேன். அதுவே பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தா நீங்கள் இதை தயிர் பச்சடியோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.